நல்ல கிளைமேட் இருக்கும்போது நல்ல வெதர் இருக்கும்போது நல்லா அருமையாக பழம் கொடுக்குது, நல்லா போயிட்டே இருக்கு. இடையில வந்துட்டு நம்ம இப்போ பாருங்க, இப்போ ஏப்ரல் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ இனி அடுத்து தொடங்குற மே மாதம் எல்லாமே அங்கே கீழே வெயில் அதிகமாக இருக்கும், இங்கே வந்துட்டு சீசன் தொடங்கிடும். நம்ம ஃப்ரூட்ஸோ ஃப்ளவர்ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தா நமக்கு தொடர்ந்து அப்படியே வந்துட்டு மழையா பெஞ்சிட்டு இருக்கும், ரொம்ப வந்துட்டு ஈரப்பதமா இருக்கும், ரொம்ப இந்த மாதிரி சூடே கிடைக்காது, வெயிலே கிடைக்காது. நார்மலா சொல்றாங்க தேவரிக்கு வந்துட்டு ஒரு 8 ஹவர் வெயில் இருக்கணும், நைட் நல்லா குளிர் இருக்கணும்னு. நமக்கு இங்க அந்த இதெல்லாம் கிடைச்சிருது. ஆனா மழைக்கு மட்டும் சமாளிக்கிறதுக்கு முடியுதுன்னா அதுக்கு வந்துட்டு என்னன்னா, நம்ம முக்கால்வாசி எல்லாமே விவசாயம் பண்றவங்க எல்லாமே பாலியோஸ்ல அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ல பண்றாங்க. நம்ம ஓப்பன்ல பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப போன வருஷம் ஒரு 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறதுல வந்துட்டு மழை டைம்ல ரொம்ப அடி வாங்குறது, பழங்கள்லாம் டேமேஜ் ஆகுறது, அந்த இதெல்லாம் பார்த்தேன். அப்பதான் நம்ம நார்மலா இப்போதான் எல்லாம் சோசியல் மீடியால பார்க்கணும், யூடியூப்ல தான் பார்த்தேன். நான் யூடியூப்ல பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு ரத்தன் கிராஃப்ட் கவர்ல வந்துட்டு பங்கி சைட்ல இருந்துட்டு காப்பாத்துது, பூச்சி கடியில இருந்து காப்பாத்துது, அப்புறமேட்டு இந்த மழைக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுல இருந்து எனக்கு புரிஞ்சு, சரி இந்த மாதிரி இது வந்துட்டு நார்மலா சொன்னாங்க ஒரு ஏக்கர்ல 50,000 முடிஞ்சிடும் அப்படின்னு. அதே வந்துட்டு பாலியோஸ் போடணும்னா நமக்கு 30 லட்சம் தேவைப்படுது. அதுக்கு பின்னால் வந்துட்டு அரசாங்க மானியம் கிடைக்குது, அதனால வந்துட்டு இறங்கலாம். ஆனா அதுக்கு முன்னால் நம்ம சின்னதா ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்குமே, அதுக்கு அப்படி போயிட்டு இருக்கோம். அப்ப போகும்போது இந்த ரத்தன் கவர் வந்துட்டு இந்த வருஷம், அதாவது 3 மாசம் ஆயிடுச்சு, நான் வாங்கி போட்டு 3 மாசம் வருது.